நண்பர்களே, ஒரு சின்ன சுவையான சம்பவம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு தான். நேற்று சட்டசபை நிகழ்ச்சியை வாட்ச் பண்ணப்போ தான் இந்த கருத்து தோணுச்சு. அதை உங்கள்கிட்ட பேசிடலாம். ஒன்றில் ஒரு முறை மறைந்த முதல்வர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, டாக்டர் கலைஞர், அவரை ஒரு கவியரங்கத்தில் பேசுறதுக்கு அழைச்சாங்க. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போது இவர் அந்த கவி அரங்கத்தில் கவி பாடுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். கவியை துவங்கும்போது பீடிகையாக ஒன்று சொல்கிறார். அங்கே பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இருக்காங்க. இவரை அந்த கவி அரங்கத்துக்கு பொறுப்பாக்கி பேச சொல்கிறப்போ அவர் சொன்ன வார்த்தை இப்போயும் எனக்கு நினைவில் இருக்குது. கம்பனும் கூத்தனும் இல்லா காரணத்தினால் அடியேனும் துணிந்தேன் அரங்கேறி கவிபாட அப்படின்னு ஆரம்பித்தார். அதாவது கம்பன், ஒட்டக்கூத்தன் போன்றவர்கள்லாம் இன்றைக்கி இல்லாதனால தான் நான் துணிஞ்சு இந்த மேடையில் நானும் கவிஞன்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு நல்ல முத்தமிழ் அறிஞர் தான், நல்ல தமிழ் ஞானம் அறிவு உடையவர் தான். அப்படி இருந்தாலும் அவர் அந்த தன்னடக்கத்தோடு பேசினார். அதுக்கப்புறம் அந்த கடந்த கால சட்டமன்ற நிகழ்ச்சிகள், சட்டமன்றத்தில் உட்காந்துருந்தவங்க ராஜாஜி மாதிரி, காமராஜர் மாதிரி, காயிதே மில்லத், இப்படிப்பட்ட ஒரு டீம் அன்றைக்கி இருந்தாங்க இல்லையா அரசியலில். அனந்தநாயகி, என் காங்கிரஸில் கருத்திருமன் கூட பிற்காலத்தில் ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த எதிர்கட்சி தலைவர்லாம். அனந்தநாயகி, இப்படியெல்லாம் ஒரு டீம் இருந்தாங்க. எல்லாமே நல்ல அரசியல் ஞானம், சர்வதேச ஞானம் கொண்டவர்களாக இருந்தாங்க. சர்வதேச அறிவு, அரசியல் அறிவு, நுணுக்கம், பொருளாதாரம் இப்படிலாம் தெரிஞ்சவங்க. அவங்க இருக்கும்போதெல்லாம் அந்த சட்டமன்ற நிகழ்ச்சிகளை அப்போமெல்லாம் பத்திரிக்கையில் தானே பார்க்க முடியும். அந்த பத்திரிக்கையில் பார்க்கல அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். அவங்க கேள்வியும் பதிலும் இடைமறித்தலும் அதை நகைச்சுவையாக மாற்றுறது அப்படியெல்லாம் அவ்வளவு ஒரு திறமையானவர்கள்லாம் உட்கார்ந்துருந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கி ஒருத்தர் வெள்ளை அறிக்கை எழுதி கொடுத்ததவே வாசிக்கிறதுக்கு திணற காட்சிகளை பார்க்க முடியும். நான் கேலி பண்ணுற காட்சி சொல்லலை, இப்படி ஒரு அவலம் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சில பேர் ஏன் மாற்றமே வரக்கூடாதான்னு கேட்குறாங்க. வரணும், மாற்றம் வரணும் அப்படின்னா அது ஒரு தகுதியான மாற்றமாக இருக்கணும். இப்போ பொண்ணை வைக்கிற இடத்துல ஒரு பூவை வைங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிராமத்தில். பொண்ணு வைக்கலை, அதுக்கு ஒரு மாற்றமாக பூவை கூட வைங்கலன்னு. ஆனால் பொண்ணு வைக்கலை, பூவை மாற்ற வைக்கிறதுக்கு பதிலாக புழுதி அள்ளி தரையில் போட்டால் அதை மாற்றம் என்று ஒப்புக்கொள்ள முடியுமா? அந்த மாதிரி இன்றைக்கி நடந்ததுக்காகத்தான் தெரியுது. என்னென்னா இவங்கெல்லாம் சிறந்த தலைவர்களாக மாறணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அவங்கள கேலி பொருளாக பார்க்கல. அன்றைக்கி நடந்த சட்டமன்றங்கள், அன்றைக்கி இருந்த அறிஞர்கள் பெருமக்கள் இருந்த அவையில் இன்றைக்கி நடக்கிற கூத்துக்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. யாரையும் கேலி பண்ணுற எண்ணம் எனக்கு வரல. அப்போ தான் இந்த நினைவு வந்துச்சு. கம்பனும் கூத்தனும் இல்லா காரணத்தினால் அடியேனும் துணிந்தேன் அரங்கேறி கவி பாடுவதற்கு அப்படின்னு நினைக்க கலைஞர் சொன்ன வார்த்தை ஞாபகத்து வச்சு. இன்றைக்கி அப்படியாப்பட்டவங்களாம் இல்லாதனால இன்றைக்கி அமைச்சரவையில் உட்கார்றதுக்கும் சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் எல்லோரும் வந்திருக்காங்க. நல்லது தான். அதில் என்னென்னா கருத்துக்கு கருத்து, கேள்விக்கு முறையான பதில் அப்படிங்கிற கோணத்தில் போகாமல் ஒருத்தர் கேள்வி கேட்டால் அதுக்கு அவரை குத்தி காட்டுற மாதிரி, அவருடைய தோல்வியை சுட்டி காட்டி மனம் நோக செய்கிற மாதிரி அப்படி ஒருத்தர் முன்கை எடுத்துக்கிட்டு இருக்கார். அதில் பெரிய ஆச்சரியமும் ஒரு வேடிக்கையாகவும் இல்லை புரியாத புதிராகவும் என்ன இருந்துச்சுன்னா, சட்டமன்றம் நடந்துக்கிட்டுருக்கு, முதல்வரை காட்டுறாங்க அடிக்க ஒருக்கா. முதல்வர் ஏதோ திருவிழாவில் தொலைஞ்சு போன பிள்ளை மாதிரி எதையுமே கண்டுக்காம பக்கம் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு தெரியல. ஏதாவது தியானத்தில் இருக்காரா என்ன இருக்கா? தியானத்தில் தேசிய கிளம்பாடையில் ஒருத்தர்லாம் தியானத்தில் இருந்தார். அந்த மாதிரி இவர் எதுவும் சட்டமன்றத்தில் எதுவும் தியானத்தில் இருக்காரோ? அப்படி இருக்கலாம், அது அவருடைய உரிமை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆக விஷயம், கம்பனும் கூத்தனும் இல்லா காரணத்தினால் கண்டவர்களும் கவி பாட துணிந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம விளங்கிக்கலாம். நன்றி.